சைடில் பாருங்கள், அந்த பாதி மட்டத்துக்கு பைப் வச்சு விட்ருக்கானுங்க. அதாவது இந்த பைபாஸ் சைடில் வந்து இந்த ட்ரைனேஜ் வச்சுட்ருக்கானுங்க. அந்த ட்ரைனேஜில் வந்து அந்த செவரோட பாதி மட்டத்துக்கு வந்து ஒரு ஹோல் போட்டு அதில் ஒரு பைப் வச்சுருக்கானுங்க லைனுக்கு. இந்த லைனு வச்சு அந்த பைப்பை எதுக்கு கையில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு நான் எதுக்குன்னு சொல்லி தரேன், கேட்டுடுங்க. மேலே பைபாஸ் போகுதா, அப்படியே கீழே பாருங்கள் ட்ரைனேஜ் சைடில் பாருங்கள், அந்த பாதி மட்டத்துக்கு பைப் வச்சு விட்ருக்கானுங்க. இந்த பைப்பு எதுக்குன்னா, மழை நேரத்தில் வந்து ரொம்ப அதிகப்படியான தண்ணி மேலே இருந்து அப்படியே கீழே இறங்கும். அந்த கீழே இறங்குற தண்ணி ரொம்ப அதிகப்படியான மண்ணை அரித்து கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்படி மண்ணை அரித்து கொண்டு வரும்போது ரோடுக்கு வந்து அது ரொம்ப எப்படியும் பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு அந்த தண்ணி இறங்கும்போது இந்த ஹோல் வழியாக தான் தண்ணி இறங்கி இந்த ட்ரைனேஜுக்குள்ளே வரும். இந்த ட்ரைனேஜில் வரும்போது தண்ணி அவ்வளோமே அப்படியே இந்த நேராக குளத்துக்கு தான் போகும். நம்ம அப்படியே இந்த மாதிரி பைப்பு வச்சு விடலாம், என்ன ஆகும்னா அதிகப்படியான தண்ணி வரனால இந்த மண் அரிப்பு அவ்வளோமே அரித்து ரோடை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி பைப்பு வச்சு விடலாம். இன்னொரு பயன் என்னென்னா, தண்ணி வரும்போது அதிகப்படியான தண்ணி இந்த ஓடையோட மட்டத்தை கிராஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டியும் அந்த பைப் வச்சு விட்ருக்காங்க. அப்படி அதிகப்படியான தண்ணி வரும்போது இந்த பைப் வழியாக வெளியேறிடும் பாதி தண்ணி. தேவையில்லாத தண்ணி அளவுக்கு இந்த ட்ரைனேஜில் போயிட்டே இருக்கும். இதுக்கு தான் அந்த பைப் வச்சு விட்ருக்காங்க. யாருக்காவது இந்த பைப்பு வச்சு விட்ருக்கிறது வேறு ஏதாவது விஷயத்துக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் நான் சொல்கிற பதிவு வந்து எனக்கு கேட்ப இதுக்கு தானே எனக்கு தெரியும். சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் இல்லை நீங்கள் சொல்கிறது தவறுனா ஒரு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.